நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறப்பா. நல்லா இருக்கீடா? நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்க. எங்க செருப்பை காணோம்? 3 பேர் காலையும் செருப்பு இல்ல. ஏன் செருப்பு வாங்க வேண்டியதானே? எப்படி இருக்கீங்க? என்ன செருப்பு வாங்க கூட காசு இல்லைங்கிறானே. என்னால முடியாதுப்பா, நானே முடியாம கிடக்குறேன். நான் எங்க இருந்து துணிமணியே வாங்க முடியல. நான் பொழைக்கிறதோ கஞ்சி குடிக்கிறதோ ஒரு இதா இருக்கு ஒரு நாளைக்கு. நான் எங்கப்பா அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியும்? என்னால வாங்கி கொடுக்க முடியாதுப்பா. அது நீங்க சொல்ல உண்மைதான்ப்பா. நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த வயசுல அம்மா அப்பா இல்லாம இந்த பசங்க கஷ்டப்படுறதா நீ பாத்துக்கிறதே பெரிய விஷயம். ஒரு பாட்டியா இருந்து கொடுக்குறோம், கேர் பண்ணிக்கிறதே பெரிய விஷயம். சரி, நான் எதுக்கு வர சொன்னா, சரி தீபாவளி நேரம் வருது, நான் போன வருஷம் வரையும் இந்த வருஷம் உங்களுக்கு செய்யணுங்கிறது என்னோட ஆசை. உங்களுக்கு தேவையானதை நான் செய்யணுங்கிறது. ஏன்னா எல்லாரும் கொண்டாடுறதான் தீபாவளி. நீங்க பாவம் துணி எடுத்தீங்களா? இல்லப்பா, நீ எடுக்கலப்பா. எடுக்கல. துணி எடுத்துருவோமா உங்களுக்கு? கேட்கலாம். அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. அதனால என்ன இருக்கு? இப்ப தீபாவளி வருதுல்ல. அப்ப நீங்க உங்களுக்கு நான் செய்யணும்ல. எப்பயும் செய்யவா வேணாமா? ட்ரெஸ் எடுக்கணுமா? வேற என்ன வேணும்? வெடி வேற, செருப்பு வேற, அவ்வளவுதானா? இவ்வளவுதான் உன் ஆசையா? அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல, உங்ககிட்ட கேட்க சங்கட்டமா இருக்கேன். பாட்டி கஷ்டப்படுறாங்க, சின்ன கஷ்டப்படுறது. பாட்டி, ஆமா அது உண்மை. நீ சொல்ல 100% உண்மைதான். பாட்டி கஷ்டப்படுறாங்க, உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு மனசு முன்னேறாதான் கேட்கல. கரெக்டா? சரி, அதெல்லாம் இங்க பாரு, அதெல்லாம் விட்டுறணும். நீங்க அம்மா அப்பா இல்லாம நீங்க முன்னேற உங்களை பாட்டி வளர்க்குறாங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நல்லா படிச்சாலும் நீங்க யாரை பாத்துக்குவீங்க? பாட்டியை பாத்துக்கணும். உங்களை இந்த காலத்துல இவ்வளவு வயசானவங்க வர முடியாம, அவங்க கால் நடுங்கி எவ்வளவு முடியாம நடக்க முடியாம நடந்துட்டு இருக்காங்க. பெரிய லெவல்ல வந்து அவங்க பேரை காப்பாற்றணும். அதான் உங்களோட எய்மா வச்சுக்கணும் எல்லாரும். சரியா? இந்த மாதிரி பசங்களோட தான் தீபாவளி கொண்டாடணும். ஏன்னா இந்த பாட்டி தான் அவங்க கஞ்சியோ கூழோ அவங்க இந்த வயசுலயும் கஷ்டப்பட்டு இந்த பசங்க 3 பசங்களையும் வளர்க்குறாங்க. அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை இவங்களுக்கு. ஆனா இந்த பசங்களை எதையாவது ஒரு வகையில கரையேற்றுன்னு இந்த பாட்டி ஒரு ஆளா போராடுறாங்க. தீபாவளி நம்ம யாரோட எப்படி வேணா கொண்டாடுறோம், நம்ம வீட்டுல இருக்க பர்சன்ஸோட. ஆனா இந்த மாதிரி குழந்தைங்களோட கொண்டாடணும். இந்த பாட்டி இல்லைன்னா இந்த குடும்பம் கிடையாது. ஏன்னா இவங்க அம்மா அப்பா கிடையாது. இந்த பசங்க ஒரு விஷயத்த கேட்கணும்னா கூட அவ்வளவு கஷ்டப்பட்டு மனசுல வேதனைப்பட்டு இருக்காங்க, அப்பா அம்மா இல்லைங்கிறதுனால. இந்த மாதிரி பசங்களுக்கு கண்டிப்பா உதவி பண்ணுங்க. இவங்களோட தான் தீபாவளி கொண்டாடணும். என்ன ஸ்லிப்பர் வேணுமோ அக்காட கேட்டு வாங்கிக்கோங்க. சரியா? உனக்கு கரெக்டா இருக்கப்ப என்ன ட்ரெஸ் வேணுமோ பார்த்து பிடிச்ச எடுத்துக்கோ. சரியா? இது ஓகேவா உனக்கு? சரி, அந்த கலரே கொடுக்குறேன். பாட்டி சேல் எடுத்துக்கோங்க. எல்லா ட்ரெஸ்ஸும் பிடிச்சிருக்குல்ல? என்ன வேணும்? அதுவா? இந்தாங்க, எல்லாரோட ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. எல்லாரும் தீபாவளிக்கு ட்ரெஸ். இந்த பாட்டி உங்களுக்கு சேலை இருக்கு. சரியா? நான் தீபாவளி ஸ்வீட் பலகாரம் எல்லாமே இதுல இருக்கு. ஓகேவா? இந்த வெடி பாக்ஸ் நல்லா வச்சு வெடிங்க. பார்த்து வெடிக்கணும், சேஃபா வெடிங்க. பெரிய வெடியெல்லாம் வெடிக்க கூடாது. சரியா? ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி பாட்டி. ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் சந்தோஷமா நல்லபடியா கொண்டாடணும். ஓகேவா? உதவி பண்ணீங்க, நாங்களும் சந்தோஷமா தீபாவளி நீங்களும் சந்தோஷமா கொண்டாடுவீங்களா? கொண்டாடுவீங்க. கொண்டாடுறதுக்கெல்லாம் வந்துருச்சுல. யார் இருக்கா? அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து யார் இருக்கா? அவங்கதான் உங்களுக்கு அம்மாவும் அப்பாவும் 2 பேர் சேர்ந்த உருவமா அவங்க இருக்காங்க. ஏன் உங்களை வர சொல்லி இங்க உங்களுக்கு எல்லாம் வாங்கி தரேன்னா, எதுவுமே நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க. உங்க மனசுல அந்த வலி வேதனையோட இருப்பீங்கன்னு தெரியும். உங்க மனசை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் இந்த உதவிலாம். சரியா?